அம்மா தந்தையே மல்லிகை முல்லை மறிக்குழுந்து மட்டுவேர் என்று சொல்லக்கூடிய பல வகையான வாசனாதி மலைகளை கொண்டு வந்து தங்கள் பாதத்தில் கொட்டி அம்மாவின் அப்பாவின் பாதத்தை இந்த அதாவது மகளாகப்பட்டவள் அடிப்படுகிறேன் அம்மா. பெற்றோருடைய பாதத்தை பணிந்தாலே இந்த பெருநிலையில் சுகமாக வாழ்ந்திருப்பார். அப்படியா அம்மா? அம்மா அப்படியாக இருந்தாலும் அழைத்ததொரு செய்தி என்னம்மா? அம்மா இதற்காக அழைத்திருக்கிறோம் தெரியுமா? அம்மா அந்த விஷயத்தை கேட்டால் நீயே சற்று ஆச்சரியப்படுவாய், ஆனந்த சந்தோஷம் அடைவாய். அப்படி என்னமா விஷயம் சொல்லுங்களேன். கண்ணனுக்கு கல்யாணம் காரியமா? எதற்காக அழைத்தேன்? இவ்வளவு நாள் இல்லாமல் இன்று நம்முடைய மேகலோகத்தில் ஒரு நற்செய்தி, ஒரு சுபகாரியம் நடக்கிறது. சுபகாரியமா? ஆமா அம்மா. அப்பா சுபகாரியம்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட காரியம் என்னம்மா? என்ன கல்யாண விஷயம். யாருக்கு? ஐயோ அம்மா, யாருக்கு? உனக்கு தாண்டி. எனக்கா? பின்ன அம்மா. அம்மா எனக்கு மேல் வளர்ந்த மகள், ஆளாகி பூத்து குலுங்கி புதுமலராய் இருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு காலாகாலத்தில் தாயாரும் தந்தையாரும் திருமணமாக செய்து வைத்து நீ இல்லறம் நல்லறமாக சுகமாக வாழும் காட்சியை அப்பாவும் அம்மா நாம் இருவரும் சந்தோஷமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அழைத்திருக்கிறோம். அப்படியா? ஆமாடி. உன் மனசுல என்ன இருக்குது? அம்மா எனக்கு திருமணம்னு சொல்றீங்க, திடீரென்று திருமணம் சொன்ன உடனே அம்மா நான் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? அப்படி சொல்லட்டுமா?
ஐயோ, எனக்கு திரும்ப கல்யாணம். அம்மா, எனக்கு வேண்டாம் என் தந்தை யாரே? வேண்டாம் அப்பா, உங்க திருமகளா வாழ்ந்து வரேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்பா, கன்னி பெண்ணாக வாழ்ந்து வரேன் அப்பா. என்னாடி அவனுக்கு பைத்தியம் முடிஞ்சாடி ஏண்டி அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு ஏண்டி மாட்டேங்கிற அம்மா, 1000 வார்த்தைகள் அடுக்கடுக்காக சொன்னாலும் சரி, எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அம்மா, அப்பா கோபக்காரன்னு தெரியுமா தெரியாது அப்படிப்பட்ட கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? அவர் கோபத்தில் 1000 யானைகளே மடித்தாலும் சரியே, எனக்கு திருமணத்திற்கு ஒருபோதும் என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு பொறுமையா இருங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அம்மா, நீங்க வந்துருங்க. காரணம் இல்லாமல் ஒரு பொண்ணு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா. காலகாலத்துல உன் தாயும் தந்தையும் உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஆசைப்படும் பொழுது எனக்கு கல்யாணம் வேண்டான்னு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றியே, உன் மனசுல அப்படி என்ன இருக்கு? யாரையாவது மனசுல நினைச்சிருக்கிறியா? எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அம்மா. அம்மா, திருமணம் ஆகிவிட்டதா? அம்மா, உங்க அப்பா வேற இல்ல, நீங்க வாடி ஏண்டி வயிற்றுல புளிய கறிக்கிறீங்க? எப்படி கல்யாணம் ஆச்சு? யார கல்யாணம் பண்ணீங்க? அதாவது யார் என்றால், அன்றொரு நாள், ஐயோ அம்மா, அம்மா, வரநாட்டி சொல்றீ. அதாவது அன்றொரு நாள், அன்னைக்கு அன்றொரு நாள் தான் சொல்லுவியா? இருங்கம்மா. அம்மா, அன்றொரு நாள், அதாவது ஆளினால் அழகு மன்னன் 32 ரத்தனங்களையும் பொருந்திய அந்த சொன்னா கால விட்டு மாதிரி அர்ச்சன மகாராஜனை நான் மனதார நினைத்துக் கொண்டிருந்தேன். மனதளவிலே காதல் கோட்டை கட்டி வளர்த்துக் கொண்டிருந்தேன். அன்றொரு நாள் அவர் பார்ப்பதா கழி பெறுவதற்காக, அதாவது தவ முனிவர் வேடம் கொண்டு, அதாவது வேடம் கொண்டு பாண்டவர்களை காப்பதற்காகவோ, அதாவது சிவனை கோரி பார்ப்பதா கனி பெறுவதற்காக அந்த 90 அடி செப்பு கம்பத்தின் மீது நின்று தவம் செய்து கொண்டிருந்தான். சரி, சரிங்களா? ஏண்டி யாரோ ஒருத்தர் பூலோகவாசி தவம் செஞ்சாருன்னா என்ன பண்ணிட்டு போனா என்ன உனக்கு எப்படி கைமாச்சு? அதுலதான் வருது. என்ன அதுலதான் வருதுன்னு கை அந்த விஷயத்துலதான் வருது. சரி சொல்லுடி. அப்பொழுது தவம் செய்யும் பொழுது, அப்பொழுது அதாவது சிவனாகப்பட்டவர் பார்த்தார். அதாவது இவனுடைய தவம் உண்மையானதா என்று சோதிக்க வேண்டும் என்று சொல்லி சோதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னாடி இன்னமா என்னாடி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்கப்பா கேட்டு கூப்பிடுறேன். அம்மா, அப்படி சோதிக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் என்ன செய்தார்? அண்ணனாகிய இடி பகவானை அழைத்தார். அழைத்து, இடி பகவானே, அதாவது அர்ஜுனனை நீ சோதிக்க வேண்டும், நான் சோதிக்க வேண்டும். அதனால
என்னோட கை சொல்லி காட்டுறேன் பிள்ளை கவலை சொல்லி தெரியுதா 1000 இடியை பேரிடியாக கொண்டு அந்த மரத்தின் மீது இடிக்க வேண்டும். அர்ஜுனன் இருக்கக்கூடிய அந்த தவசு மரத்தின் மீது இடிக்க வேண்டும், இடித்து தள்ள வேண்டும் என்று சொன்னான். உடனடியாக அது சிவனுடைய அதாவது கட்டளை கிணங்க அன்னாராகப்பட்ட இடி பகவான் அந்த 1000 இடியையும் ஒரே இடியாக கிட்டீர் கிட்டீர் என்று இடித்தான் அர்ஜுனன் மீது. சரி, அர்ஜுனன் சாதாரணப்பட்டவரா? அப்புறம் என்ன செய்தார் தெரியுமா? அண்ணனாகிய இடி பகவானை பிடித்து ஒரே பிடியாக பிடித்து தன் கம்கட்டுக்குள்ளே அடக்கி கொண்டார். அப்புறம் அடக்கிய உடனே அண்ணனாகப்பட்ட இடி பகவானில மூச்சு விட முடியாமல் கம்கட்டுல வச்சு அடக்க முடியுமா? மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பித்தார். உடனடியாக அர்ஜுனனே, நான் அறியாத புத்தியால் தெரியாமல் செய்து விட்டேன், அதனால உன் பக்கம் கூட நான் வரமாட்டேன் என்று சொல்லி என்னை விட்டுவிடு என்று சொன்னார். அதற்கு நான் உன்னை விட்டால் எனக்கு போடுங்கப்பா, அப்படி விட்டால் எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்டான். அப்படி கேட்க என் தங்கையாகப்பட்ட அழகு மங்கையாக விளங்கக்கூடிய மின்னலொளியாலே உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி அன்றே சத்தியம் செய்து விட்டார். ஆமா, அப்படி சத்தியம் செய்த உடனே அதாவது அவர் தவத்தை முடித்து வரும் பொழுது உடனடியாக எனக்கு அப்பொழுதே கடையாளை மோதிரத்தை கொடுத்து எனக்கு காதல் திருமணம் செய்து விட்டார். அம்மா, என்ன குச்சி மோதி எடு வெளியே வைக்காது நீ. அம்மா, பிள்ளை பெத்த இப்படி பிள்ளை பெக்கணும் அப்புறம் ஆயாளுக்கும் தெரியாம மாவனும் அவளும் சேர்ந்து கண்டவனுக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு வந்துட்டாங்களே. இப்ப இந்த அப்பங்கிட்ட எப்படி சொல்றது? அவரு வேற கோவக்காரன், தூக்கு போட்டு செத்தாலும் செத்து போயிடுவா. அப்படி அம்மா, எனக்கு அப்பாவை நினைத்தாலும் இப்பயே பயம் பொறுக்குதுமா. சரி, அப்படிதான் போகட்டும். கல்யாணம் பண்ணீங்கல்ல, இது ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி உன் கணவனோடு வாழ வச்சிருப்போம். இப்ப எங்கடி உன் கணவர்? என்னுடைய கணவரா? அவர் போனவர் 9 திருமணம் செய்து போனவர் 9 வருட காலமாகிறது. ஆனால் அவர் இன்னும் திருமணம் செய்து போனவர் அன்று ஒரு நாள் மட்டும்தான் என்னுடன் இருந்தார ஒழிய பிறகு போனவர் போனபடியே இருந்து விட்டார். கல்யாணம் செய்து நாள் முதலாக கணவனாகப்பட்டவர் மாளிகைக்கு வரவே இல்லையா? மாளிகைக்கு வரவே இல்லை. மோதிரத்தை மாற்றி சென்றவர் மங்கை திருமுகத்தில் வரை பார்க்கவே இல்லம்மா. சண்டாளி அம்மா, இதுதாண்டி சொல்லுவாங்க, சிறு பிள்ளைங்க வச்சு வெல்லாம விளையமான வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதைக்கு எடுத்துக்காட்டாடி ஆயிட்டு பாத்தியா? இந்த ஒரு வார்த்தை, அம்மா இப்படி நாங்க தெரியாம தவறு செய்து விட்டோம், அர்ஜுன மகாராஜனை கல்யாணம் செய்துட்டாருன்னு உங்க அப்பா கிட்ட என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த 5 ஆண்டு காலமாக உன்னுடைய கணவனாகப்பட்ட அர்ஜுன மகாராஜன் மாளிகைக்கு வராமல் வைத்திருந்திருப்போமா? இப்படி சொல்லிவிட்டேன். நான் எப்படியும் கேட்டுட்டேன். உங்க அப்பா கிட்ட சொன்னா உங்க அப்பா இப்படி மச பிடிச்ச நாயாட்ட கட்டி என்னாடி சொன்னா காலில் வலையில எடுத்து என்னாடி சொன்னா ஏங்க நம்ம பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆமா, நான் ஒரு விஷயத்த துக்கமா சொல்லுவேனா, சந்தோஷமா ஏத்துக்குவீங்களா? துக்கமா சொல்லுவியா? நான் சந்தோஷமா ஏத்துக்கணும். நீ சொல்லக்கூடிய வார்த்தை பிடிக்குது. என்னாடி, நம்ம பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமா, அதனால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஏற்கனவே ஆயிருச்சு. கல்யாணம் ஆயிருச்சா? கோபம் கொள்ளாதப்பா.
பசுந்தோல் போட்டு ஏற்பட்ட பிள்ளை இல்லாட்டி போகுது. ஒண்ணு கொடுங்க வேண்டாம். வராதிரி எங்க வீட்டுக்காரரு ஐயோ வெத்த குடிச்சு செத்தாலும் செத்து போயிடுறாரு கொள்றாரு. நீ எதுக்கடி குறுக்க வர? நீ எதுக்கு வர? அவள் அடிக்கிறத விட உங்களதான் அப்புறம் நினைக்கிறேன். ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிருச்சு, ஒரு பிள்ளை எப்படி இருக்கிறான் அதெல்லாம் தெரியாம அப்பா அம்மாவா நம்ம இத்தனை நாளா இங்க இருந்திருக்கிறோமே, நம்மளை விட அறுதி கட்டுறதுக்கு யாராவது இருப்பாங்க உலகத்துல? அடிச்சு என்ன பிரயோஜனம்? தடத்துல போறவனா என்ன கேள்வி கேட்கும்படி இதுவாவா இதுவா அடிச்சா அப்படி வடிக்கும். வாங்க ஏண்டி, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அந்த ஆண் பையன் தடமாறி போயிடுச்சுன்னா அந்த வளர்ப்பு யாரடி சேரும்? அப்பாவை பெத்த அப்பனை தான் சேரும். அதே ஒரு பெண் பிள்ளையானவள் பிறந்து அவ தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா வேற எவனோடய போயிட்டானா அது யாரடி சேரும்? அந்த வளர்ப்பு யாரடி சேரும்? யாருக்கு? அவங்க அம்மாட. ஏண்டி உனக்கு தெரியாம உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிருப்பாடா? ரெண்டு பேரும் கூட்டு மாதிரி தன மாட்டீங்க. கண்டார ஓடிக்கலாம். நீங்க அடிக்கடி என்ன இப்படி பைத்தியம் பிடிச்சு தெரியுறீங்க? எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. நான் போய் மத்தலக்காரங்கிட்ட சொல்லிட்டு வர போறேன். உனக்கு தெரியாதா? ஏங்க உனக்கு தெரியுமா தெரியாதா? கோவப்படுறத விட பெரிய விஷயம் இதுவே அதிர்ச்சி இல்ல, இதை விட பெரிய அதிர்ச்சி ஒண்ணு இருக்கு, அதை கேளுங்க. ஆமா இது பேசலையா? ஆமா கல்யாணம் பண்ணாங்கல்ல, எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணாங்க? இதுக்கு உடனே நாம மட்டும் இல்ல, நம்ம மகள் மட்டும் இல்ல, நம்ம மகனாகிய இடி பகவான் தான் முழு முதல் காரணம். இடிய? ஆமா. எங்க அடி அந்த கரிய இடி அவனே ஒரு நாள் ஒரு தினத்தில் சிவனாகப்பட்டவர் அந்த அர்ஜுனனை பரிசோதித்தாங்க. நம்ம மகனாய் இடி பகவானை ஏவி விட இடி பகவானாகப்பட்ட அர்ஜுனத்தை சிக்கி அகப்படும் பொழுது இப்படிப்பட்ட மாவீரன் என்று தெரியாம நான் உங்களிடத்து சண்டைக்கு வந்துட்டு சுவாமி பரிசோதிப்பதற்காக, அதனால என்னை விட்டீரானால் என் தங்கை ஆகிய மின்னல் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி இடி பகவான் சொல்ல. இவங்கிட்ட கேட்காதீங்க, இவ இல்லைங்க இப்ப ஏற்பட்ட பையனை நம்ம பேக்க போறோம். அப்ப நான் போ முதல்ல. நம்ம பையன் அவ்வளவு அழகா இருப்பான், நம்ம எதையா ஒன்று பரவாயில்லாம் ஏங்க அப்படின்னு சொல்ல. அதன் பிறகு இடி பகவானை விட்டதுனால அர்ஜுனும் மகாராஜனுக்கும் நம் மகளாகி மின்னலொலிக்கும் நம் மகள் இடி பகவான் திருமணம் செய்து வைத்து விட்டான். அதன் பிறகு நடந்தது கேளுங்க. அவன்தான் காரணமா? அதன் பிறகு நடந்தது கேளுங்க. என்னாடி நடந்துச்சு? மோதிரத்தை கல்யாணம் செய்ய முன்பதாக நான் சிவதவத்துக்கு போறேன். சிவதவம் முடித்து வந்து உன்னை சீருடன் கல்யாணம் செய்து நான் அண்ணனிடத்துல அழைத்து போறேன்னு சொல்லிட்டு போனவர் தானாமா. அதன் பிறகு நம் மகளாகி மின்னல் 5 ஆண்டு காலமாக அர்ஜுன மகாராஜன் சந்திக்கவே இல்லையா? மாயிட்டு நான் முதலாக மன்னன் சுகம் இதுதான் என்று அறியாமல் நம் மகளாகப்பட்ட மின்னல் அழுது கொடுத்தார். பிள்ளை இப்படி அழுவு பொழுது நீங்க இதை பார்த்து கொண்டு சும்மா கூப்பிரி அவள கூப்பிரி. வெள்ளாட்டு குட்டி ஆடி நீ என்னாடி? அப்பா எனக்கு என்னப்பா தெரியும், எல்லாம் அண்ணன் செஞ்சு வச்சதுனால நான் திருமணம் எனக்கு தெரியாதுப்பா. கல்யாணம் நடந்துச்சுலடி? ஆமா. கனையாளி மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணீங்கல்ல, பெத்த பொண்ணு சொல்லல என்கிட்ட சொல்ல முடியும். அப்பா எத்தனை வருஷம் ஆகுது? சொல்லலான்னுதான் நினைக்கும் பொழுது சொல்லலாம் நினைக்கும் பொழுது அப்பா சொல்லுடி சொல்லு. சொல்லலாம் என்று நினைக்கும் சொல்லு. சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா கிட்ட இப்ப சொல்லாத. ஒரு அவருக்கு நல்ல மூடு இருக்கும் போது கட்டளை உட்கார்ந்து இருக்கும் போது
தெரியும். நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியல. எங்க மகாராஜா அவர் என்னடா இப்படி ஜாக்கெட் கோக்கி கழிச்சிட்டு அதை கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்னடா என்ன புண்டிக்கண்டா போடா. ஐயோ குண்டா கண்டாலும் நினைக்கிறேன். இப்ப மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க? காக்கை குஞ்சு கருங்குஞ்சாக இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. காக்கா கொஞ்சம் நீ என்ன திருப்பி போய் பாக்குற? எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருட காலமாகிறது. கடையாளி மோதிரம் மாத்தி சென்றவன் என்னுடைய மாளிகை தேடி வரவில்லை அப்பா. ஏண்டி 5 வருஷ காலமா உனக்கு சொல்றது நேரம் இல்லையா? ஒரு நாள் 5 வருஷத்துல எத்தனை நாள் வந்திருக்கும், எத்தனை மணி நேரம் போயிருக்கும், ஒரு நிமிஷம் சொல்லிருக்கான். இப்படி எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிருந்தா அண்ணவன் எங்கிருந்தாலும் கொண்டு அரமணி சேர்த்திருப்பேன், இல்லையே வேறு ஒருவனுக்கு கல்யாணம் செய்து வச்சிருப்பேன். பஞ்சமா பாதகி பசுந்தோல் போத்திய புடியே யார் குடியடி கெடுக்க வந்த நீ? பேர்பட்ட பிள்ளை இருக்கவே கூடாது. இவனை கொள்றதே சரி. பிள்ளை கொள்றியா? பிள்ளைய கொள்றா ஓய் அப்பன்னு வச்சுக்கப்பயே புறத்து கூட பார்க்க மாட்டேன். பெத்த பிள்ளை பெத்த வயதுக்கு பத்திட்டு எரியுது. ஒரு உதவும் ஒதுக்காது கம்முன்ற பிள்ளை வளவலம் போயிருவாங்க. வாடி பாருங்க. ஒண்ணு பிள்ளை வாழ்க்கை எப்படியாவது கணவனோடு சேர்த்து வைக்கிற வழியை சொல்லுங்க. இப்படி நீங்களே அடிச்சு கொண்டாலும் யாருகிட்ட போவா? அம்மா அப்பா மூஞ்சி பார்க்கும் போது முள்ளெலியாட்டு போகுதுமா, பயமா சொன்னாங்க. அடிக்காப்பி கொஞ்சம் வரா இல்லடி அப்பா அம்மா பயமா இருக்குதுமா. எப்படியாவது அப்பா சேர்த்து வைப்பா கம்முன்னு அப்பா. கனையாளி போதத்தை மாத்தியவரை கை சேர்த்து வைத்து விடுங்கள் அப்பா. தொடாது அப்பா தொடாத. ஓடி அண்ணாடா அடிச்சு பொறுமையா சொல்லு. நீ அப்பா கிட்ட உங்க அப்பா எதா இருந்தாலும் அப்பா நீங்கள் 1000 அடிகள் அடித்தாலும் சரியே, என்னை மடித்தே கொன்றாலும் சரியே, அவரை தவிர என் மனதால ஒருவரையும் நினைக்க மாட்டேன். முடியாதா? அப்பா என்னை எத்தனைதான் அடி அடித்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்பா. எத்தனை அடித்தாலும் ஒரு பிரயோஜனம் கை மாறினது மாறிட்டா. எத்தனை அடிச்சாலும் அவன் மனசுல இருக்கிறது மாதிரி செதுக்கி வச்சுட்டான். ஏய் அவ என் மோத்திரம் முடிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அவன் மோத்திரம் முடிக்க கூடாதுன்னு இப்ப என்ன பண்ணலாம்? அவள் புறத்து மட்டும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு வழி சொல்லுங்க ஏதாவது. நடந்தது நடந்து போச்சு. இதுதான் வழியா? என்னாடி கோவக்காரனுக்கு புத்தி மட்டமா? எனக்கு இதுவும் புலப்படல. மகளை இப்படி அடியா அடியா அடிச்சு என் பிள்ளை மூச்சு இப்ப எத்த மயிரே போச்சு எனக்கு. ஏங்க இந்த வார்த்தை சொல்லலாமா?
என்னடி அப்பா இந்த இந்த வார்த்தை சொல்லலாகுமா? நீங்கள் இப்படியோ என்னை கொடுமை செய்யலாகுமா? ஏண்டி நான் கொடுமையா செய்றேன். கொடுமை செய்யறனா? கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது சொல்லாமல பெத்த அப்பன் குத்துக்கல்லாட்டங்கிறேன் பெத்தமை குத்துக்கல்லாட்டங்கிறேன் ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அம்மா ஆயிருக்கும்ல நான் அன்றே சொல்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்பா அதற்கு அண்ணனாகப்பட்டவை இடி பகவான் என்ன சொன்னா? தங்கையே பொறுமையாக இரு, நேரம் வரும் பொழுது தந்தையாரிடம் நானே எடுத்து கூறுகிறேன் என்று சொன்னார். அவரும் சொல்லவில்லை, நேரமும் வந்து விட்டது. காலத்தின் விதிபயன் யாரைத்தான் அப்பா விட்டது? மகாராஜா பாருங்க புள்ள திருட்டோல் ஊத்தி அழுது பாருங்க. ஆமா ஆமா சரி 1000 இருந்தாலும் என் பிள்ளை ஆமா ஆமா புள்ள எப்படி பண்ணாலும் புள்ள நான் உன் பிள்ளைப்பா. நீ அறிஞ்சு செய்யல என்னுடைய அறியாமையில் நான் செய்தேன் அப்பா. நான் தெரிந்து செய்யவில்லை. தெரிஞ்சு செஞ்சா தெரியாமல் என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் பேச்சிற்கு இணங்க வாக்கிற்கு இணங்க நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் அப்பா. தெரிஞ்சு செஞ்சா திமிரம் தெரியாம செஞ்சாதான் தவறா. இவன் தெரியாம தான் செஞ்சுக்கிறான். என்ன இட்டிமனம் தான் தெரிஞ்சு செஞ்சுக்கிறான். அவனதான் இடிக்கணும். இவ்வளவு அடிக்கிறது தவறு. சரி அப்பா கட்டியவன் கனையாளி மாத்தி கல்யாணம் செஞ்சதோட சரி 5 வருட காலம் ஆகிறது. அன்னவர் வரல நான் அன்னவர் மாளிகை தேடி வரவில்லை, என் கோட்டையை தேடி வரவில்லை. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அனுதினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்பா. வா வா எந்திரிச்சு வா. சின்ன பிள்ளை சொல்றல ஒண்ணுமே தெரியல. ஆமா இந்த பிள்ளைக்கு சுண்டி தேவைப்பா. சரி 1000 இருந்தாலும் ஆசைக்கும் அன்புக்கும் ஒரே ஒரு பாத்திரமான என் பிள்ளை. ஆமா 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 உன்னை அடிப்பதற்கு என் மனமல்ல, இல்லைன்னா உனக்கு கொண்டு போடுவேன். ஆமா சரி கன்னியா மடம் ஒன்று கட்டி தருகிறேன். கௌரி மாதா விரதம் இரு. ஆமா எப்படி விரதம் இருந்தால் அந்த சிவனை கோரி கௌரி மாதா விரதம் இரு. சரி உன்னை கல்யாணம் செய்த கணவன் எங்கிருந்தாலும் அன்னவர் வந்து உன் கைப்பிடிப்பார். அப்படியா? ஆமா என்னுடைய கணவராகப்பட்டவர் வர வேண்டும் என்றால் கன்னிகா மடம் கட்டி தருகிறேன். நீ அதில் 48 நாள் கௌரி பூஜை செய்தால் அன்னவர் உன்னை தேடி வருவார் என்று சொல்கிறீரா? பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் வருமா? சரி பரமசிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் வாக்குவாதம் வருமா? பார்வதி தேவி கோவிச்சுக்கிட்டு போயிருவாளாம். அந்த அம்மாவும் கோவிச்சுட்டு போன உடனே கட்டிய கணவனு சண்டை பண்ணி சிவபெருமான் பிரிஞ்சிருவாரு. பிரிந்த உடனே சிவபெருமான் பிரிந்தவர் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த கௌரி மாதா விரதம் இருக்குமா சிவபெருமானை நோக்கி 48 நாள் நிறைவேற்ற உடனே சென்ற சிவபெருமான் திரும்பவும் சத்தியை தேடி வந்துருவாராம். அப்பேற்பட்ட கௌரி மாதா இருந்த விரதம் இரு. சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்தீனா எங்கே இருந்தாலும் சரி உன்னை கடையாளி மாற்றிய கல்யாணம் செய்த காண்டீபன் உன்னை தேடி வருவான். சரி நான் நீ சென்று வா, கன்னியா மடம் கட்டுகிறேன், நீ சென்று வா. அப்படியா? ஆமா அப்படியா? யாரிங்கே காவலா? காவலா பாதபத்திரம் ஓனாண்டி சொல்லு பவானே. இதோ சரி கன்னியா மடம் கட்டுவது பெருசல்ல. ஆமா கன்னியா மடம் கட்டுவது பெருசல்ல பெருதல்ல. ஆனா அந்த காளைய அர்ஜுனன் ஆமா இப்படி கல்யாணம் செய்ததை மறந்து விட்டான். ஆமா ஆமா அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆமா இதோ எடுத்து வாடா ஏத்தியும் மேனாவையும் லிகிதத்தை எடுத்து வரங்க. இது யாருக்கு எழுதுற லிகிதம்? யாருக்கு எழுதுறது? தர்மராஜருக்கு எழுதுவது. ஓ தர்மராஜனுக்கு. ஆமா சரி எப்படி? மகாஸ்ரீ ஸ்ரீ மகாஸ்ரீ ராஜகணம் பொருந்திய ஸ்ரீ மகாஸ்ரீ ராஜகணம் மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எழுதக்கூடிய லிபிதம். எப்படி எப்படி
லிகிதம் என்னவென்றால் உன் தம்பியாகப்பட்ட யார் தர்மர் தம்பி அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் மகளாகப்பட்ட மின்னவியாளை திருமணம் செய்து 5 ஆண்டு காலங்கள் நிறைவடைந்து விட்டது. திருமணம் செய்து 5 ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது. ஆமா, கனையாளி மாத்தி காந்திரு திருமணம் செய்து போனதோடு சரி இன்னும் என் மகளின் முகத்தை கூட காண வரவில்லை. அர்ஜுனன் வந்தால் ஆட்சி வராவிட்டால் அஷ்டாபுரத்தை நோக்கி தர்மநந்தனை நோக்கி மேகலோகத்தில் இருந்து மேகராஜன் படையோடு வருகிறார். படையோடு எடுத்து வருகிறார். இப்படிக்கு மேகராஜன் எழுதியா? கையெழுத்து போடுங்க. போட்டுமா? போடுங்க. எங்க போடணும்? கீழே போடுங்க. இப்படி எல்லாம் தான் பிள்ளைய கண்ட வாக்க மாட்டான். சொல்றேன். கையெழுத்து ஏற்றுல கீழே போடுங்க. தெளிவா சொல்றா தேவாங்கடே. எவத்த போடணும்? கீழே போடுங்க. இப்படிக்குன்னு இருக்கிற இடத்துல போடுங்க. இப்படிக்கு மேகராஜன். ஆமா, ரைட்டுங்க. அது இங்கிலீஷ். எஸ். சரிங்க. போட்டு வந்துரு. எங்கீங்க போடுறது? வவால் பச்சில போடுறேன். வவால் பச்செல்லாம் போடாத. தர்மராஜன் கிட்டயே கொண்டு போய் கொடு. தர்மராஜன் கிட்டயே? ஆமா. சரி போறேங்க. ஏதாவது போயிட்டு வரது கூலி கொடுக்க போறேன். கூலி ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவனே போக சொல்லு. இங்க வாடா, ஏண்டா டேய், ஏண்டா அப்படி அல்ல. என்ன பண்றது? கஜானா காவலாளி பேர் ஆண்டவன். ஓ, உங்களுடைய கஜானாவுடைய காவலாளி பேர் ஆண்டவன். ஆமா. சரி, அண்ணன் மட்டும் சன்மானங்கள் வாங்கிக்க கொண்டு போய் தர்மராஜன் கொடுத்துருவோம். இப்போதான் போறேங்க. சொன்னா 48 நாள் கௌரி பூஜை இருந்தால் அன்னவர் உன்னை தேடி வருவார். அப்படி 48 நாள் கௌரி பூஜை செய்து முடிக்கையில் அன்னவராகப்பட்டவர் 3.25 நாளிகை இருக்க அவர் வந்தாலும் சரியே, நானே அழைத்தாலும் சரியே, பூஜையை விட்டு நீ ஒருபோதும் நிக்க கூடாது என்று கட்டளையும் இட்டு விட்டார். அதனால இன்று முதல் நாள் பூஜை. இப்பொழுது முதல் நாள் பூஜை ஆரம்பிக்கலாம்.
தாயே முதல் நாள் பூஜை முடிந்து விட்டது 48 நாள் பூஜையிலே ஒரு நாள் பூஜை முடிந்து விட்டது சரி 47 நாள் பூஜை முடிந்து விட்டது அதனால இந்த 48வது நாள் பூஜை நடக்க வேணும் சரி அதனால இன்று குளித்து நீராடி விட்டு பிறகு வந்து சரிமா மலர்களை எல்லாம் பறித்து வந்து அந்த சிவனாகப்பட்டவரை தொழுகலாம் அதனால போலாமா ஆகட்டும் வா